சரிங்க, ஒரு ஆள் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டா அப்படி முத்துக்குமரன் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதான் கான்வர்சேஷன் ஒவ்வொன்றா இதாகுது. கேப்டன் ஒன்றுக்கு 3 பச்சை கலர் பேட்ஜுகள். யாருக்காவது எப்பயாவது கேப்டன் சரியாக செயல்படலாம்னு தோணுச்சுன்னா அந்த பேட்ஜ் எடுக்கலாம். போன வாரம் ரிப்பனு, இந்த வாரம் பேட்ஜ். இந்த பேட்ஜை முத்துக்குமரன் எடுக்கிறார். அவர் சொன்ன காரணம் பயங்கரமாக இருந்தது. மஞ்சரி அப்படிங்கிற ஒரு ஆளை நீ சப்போர்ட் பண்ற அப்படின்னு ஆண்கள் அணி எல்லாருமே சேர்ந்து முத்துக்குமரன் டார்கெட் பண்ணதுக்கு அப்புறம், ஏன் நான் அதை டார்கெட்னு சொல்றேன்னா, சுத்தி உட்காந்து பேசும்போது ஒரு ஆள் கூட முத்துக்குமரனுக்கு ஆதரவாக பேசல. முத்துக்குமரன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணார் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, தீபக் கேள்வியை கேட்டாரு, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அருண் அதை மாக் பண்ணாரு. இந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சு வெளியே வந்து முத்துக்குமரன் அதே காரணத்துக்காக எப்படி அதை சொல்றாரு அப்படின்னா, ஒரு கேப்டனா அருண் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்க மாக் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க டென்ஷன் ஆகிக்கிட்டு அந்த ஒரு உச்ச ஸ்தாயில பேசிக்கிட்டு நீங்க போறது ஒரு கேப்டனுக்கு உந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கேப்டன் அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் என்ன பண்ண விரும்புறேன்னா, உங்களுடைய பேட்ஜ் எடுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேட்ஜ் எடுக்கிறாரு. முத்துக்குமரன் நிறைய இடங்களில் நீ ஸ்கோர் பண்றாரு. அருணுடைய முகத்திரையை கிழிச்சு தொங்க விட்டுருக்காருன்னு சொல்லலாம். முத்துக்குமரனுக்கு எதிராக வந்து பேச போனா பாயிண்ட் பை பாயிண்ட் பேசுவார். அருண்கிட்ட கேட்டார் செருப்படி மாதிரி ஒரு கேள்வி. என்ன கேட்டார்னா, அந்த தயிர் சண்டை ஒன்று வந்துச்சு. தயிர் கொடுக்கறது யாரு? கேப்டன் அவர் இருக்கும்போது, அதாவது கிச்சன் இன்சார்ஜா அவர் இருக்கும்போது தயிர் அவர் தானே கொடுக்கணும், நீங்க ஏன் அதுக்குள்ளே எடுத்து போட்டுக்கிறீங்கன்னு முத்துக்குமரன் கேட்டு ஒரு சண்டை வரும்போது அருண் சொன்னாரு, முத்துக்குமரன் தயவு செய்து எனக்காக நீங்க இனிமே பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அதை தூக்கி முத்துக்குமரன் இங்க அடிக்கிறாரு, ஒரே அடி. தயிர் மேட்டர்ல நீங்க என்கிட்ட சொன்னேல, உனக்காக பேசக்கூடாதுன்னு சொன்னேல, அப்புறம் எதுக்கு இப்போ மஞ்சள் மேட்டர்ல நான் பேசணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு. கப் சிப் க்ளோஸ். பாயிண்ட் பேச முடியாது, தெரிஞ்சு போச்சு. வெளியே வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ அதாவது இவருடைய முழு கேரக்டர், அருணுடைய முழு கேரக்டர் வெளியே வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் தேவைப்படுது. மாக்கிங்னா என்ன? இதுதான் மாக்கிங், நீ பண்றதா மாக்கிங் அப்படின்னு தெளிவா மஞ்சரி டைம் சாச்சனால உட்காந்துருக்காங்க, அவங்க டைம் தெளிவா அருணுடைய கேரக்டர் நடுறது புரிய வைக்கிறார். ஸோ இந்த விஷயத்துல வந்து முத்துக்குமரனை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய கேமராக்கள் எல்லாமே பதிவு பண்ணுது. அருணை பத்தி நான் பேசின விஷயங்கள் எல்லாமே வெளியே இருக்க ஆட்களுக்கு தெரியும். அருண் மேல நான் வச்சிருக்க மதிப்பு தெரியும். அருணை பத்தி நான் என்ன பேசுறேன்றே தெரியும். முன்பின் முரணா பேசுறேன்னா வெளியே இருக்கவங்க என்னை வந்து வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்றாரு. அருணுக்கும் முத்துக்குமரனுமான இந்த பேச்சுவார்த்தை அவர் கூட்ட அருண்டே பேசுறாரு. இதுதான் பிரச்சனை, இங்கதான் எனக்கு தப்பா தோணுச்சு, இங்கதான் எனக்கு இதா தோணுச்சு அப்படின்னு. ஆனா போட்டாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். ஜாக்லின் வந்து எல்லா சிச்சுவேஷன்ஸையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு நரித்தனமான பிளேயர் அப்படின்றத நான் வந்து இந்த இடத்துல ரிவீல் பண்ண விரும்புறேன். ஏன் நான் அதை சொல்றேன்? ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஆண்களிலிருந்து முத்துக்குமரன் போய் ஒரு பேட்ஜை எடுத்துட்டார். கேப்டனா இருக்கக்கூடிய மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் ஆகவே ஆகாது. சாச்சனா இன்னைக்கு மஞ்சரியை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு முக்கியமான காரணம் ஜாக்லின். ஏன்னா ஜாக்லின் சாச்சனாவையும் நம்ம ஆர்ஜி ஆனந்தையும் கூப்பிட்டு வச்சு என்ன பேச்சு பேசினாங்கன்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. மஞ்சரி அது பண்றாங்க, இது பண்றாங்க, இது பண்ண மாட்டேன்றாங்க, இந்த போய் உள்ள போய் இந்த டாஸ்க்ல வந்து அதிகமா எடுத்துட்டு வந்துட்டு அந்த வாரத்துக்கு நம்ம பொருள் என்றக்கா இந்த பேச்சு பேசுறாங்க, அந்த பேச்சு பேசுறாங்கன்னு ஏகப்பட்டதை பேசி சாச்சனாவோட மைண்டுக்குள்ளேயும் ஆனந்தி மைண்டுக்குள்ளேயும் இவங்களை பத்தி ஒரு விஷயத்தை இன்ஜெக்ட் பண்ணதே ஜாக்லின். இன்னைக்கு அடிச்சாங்க ஒரு பல்ட்டி. நான் வந்து உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் அதை திருப்பி எடுத்துக்கிட்டு முத்துக்குமரன்ட்ட திருப்பி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து இந்த கேப்டன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இந்த பேட்ஜை திருப்பி கொடுக்கணும்னு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நல்லா நடிக்கிறீங்க மேடம், உங்களுக்கு ஏன் இன்னும் பட வாய்ப்புகள் வரலன்னு எனக்கு தெரியல. வெரி பேட் டைரக்டர்ஸ். பாருங்க எதுக்கு இருக்கீங்க நீங்களாம். வரும் மேடம், கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்காக வாய்ப்பு வரும். செம ஆக்டிங் மேடம். உங்களை வந்து நீங்கள் தியாகி அப்படின்னு பட்டம் கொடுத்து பிக் பாஸ் டைட்டிலையும் தூக்கி கையில் கொடுத்துருவாங்க. பாருங்கள் எவ்வளோ சச்சனாவை ஏற்றி விட்டதே நீங்கள், ஆனந்தி ஏற்றி விட்டதே நீங்கள். இன்னைக்கு அங்கே வந்து ஆர்ஜே ஆனந்திக்கு நம்ம மஞ்சரிக்கு எதிராக வந்து பெண்கள் அணிக்குள்ள இருக்கக்கூடிய 10 பேர் பேசுறாங்கன்னா, 9 பேர் தான் இருக்காங்களோ, ஒரு 5 பேர் பேசுறாங்கன்னா முக்கியமான காரணம் நீங்களா இருப்பீங்க.
இந்த நடிப்பெல்லாம் வேணாம். என்னமோ அவங்களுக்கு ஆதரவாக இருக்க மாதிரி. ஆண்கள் அணியிலிருந்து ஒரு ஆள் வரும்போது வந்து, ஆண்கள் அணியிலிருந்து ஒரு கேப்டன் வரும்போது நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் அவங்களுக்கு வந்து பயங்கர ஆதரவாக செயல்பட்டோம், பயங்கரதாக செயல்பட்டோம். அதேமாதிரி பெண்கள் அணியிலிருந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயங்கரதாக செயல்படணும். போதும் மேடம், உங்களை பற்றி வெளியே எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் சப்போர்ட்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அது எல்லா சீசன்லையும் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டர் இருக்க தானே செய்கிறாங்க. கழுதையில் இன்ன வரைக்கும் நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏய் சொம்பு வந்துட்டான்டா முத்துக்குமரசு, போன வருஷம் அடி வாங்கிட்டு போனவன், போன வருஷம் முந்தின வருஷம் அடி வாங்கிட்டு போனவெல்லாம் இப்போ இருக்கான், வந்துடுறேன் கரெக்டாக டான்னு. எல்லாம் நான் நண்பர்களை தான் சொல்கிறேன். நமக்கு ஒரு உரிமை இருக்குல்ல அவங்க மேலே. ஏன்னா அவங்களும் நம்மளை போட வாடான்னு தான் கூப்பிடுவாங்க, நம்மளும் அவங்களை போட வாடான்னு தான் கூப்பிடுவோம். வந்துடுவாங்க, கரெக்டாக வந்துடுவாங்க, வருஷம் வந்துடுவாங்க, அடி வாங்குறதுனே வந்துடுவாங்க. ஆனால் அவங்க நல்ல நேரம் பாருங்க, எல்லா வருஷமும் தோக்குறவனுக்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. அது என்ன, அவனுக்குள்ள ஒரு ஈகோ. இவன் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறான்னா அவன் யாருக்கு எதிராக பேசுகிறானோ அவனுக்கு தான்டா நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். போங்கடா உச்சா பசங்களா, போய் வேலையை பாரு. எனக்கு மைண்டில் சொல்கிறத நான் பேசுகிறேன். சாக்லின் வெரி வெரி வர்ஸ்ட் பிளேயர். சரி கோவப்படாதீங்க, பெஸ்ட் பிளேயர். சாப்பிட்டு பால் குடிச்சு தூங்கு.